ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டூடெண்ட்ஸ் ரேங்க். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போது இந்த மாடர்ன் டேஸில் என்ன லாங்குவேஜ் பீக்கில் இருக்குது, எந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிறது தான். சரிங்களா? இப்போது இந்த ட்ரெண்டிங்கில் இருக்கிறது ஊப்ஸ் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். இப்போ நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியங்கள் நிறையா இருக்குது. சரி, அப்படின்னா ஊப்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். சரிங்களா? அந்த ஊப்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த லாங்குவேஜில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஃபண்டமெண்டல்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஃபண்டமெண்டல்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ், ஆப்ஜெக்ட், அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், பாலிமார்ஃபிசம், இன்ஹெரிட்டன்ஸ், இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஊப்ஸ் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஊப்ஸ் கான்செப்ட் தான் நீங்கள் பின்னால் சூஸ் பண்ணி படிக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஊப்ஸ் கான்செப்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா எந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சூஸ் பண்ணி அதில் ஒர்க் பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த ஊப்ஸ் கான்செப்டை அடுத்த வீடியோவில் 1 by 1 உங்களுக்கு ஈஸியாக ரியல் டைம் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். அதில் நீங்கள் ஈஸியாக ஊப்ஸ் கான்செப்டை லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், we will see you.